சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. மாமா போதும், நான் லஞ்சம் வாங்கினேன், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மாப்ள, நீங்க லஞ்சம் வாங்கினதா நான் சொல்லவும் இல்லை, அதை நான் நம்பவும் இல்லை. இதுங்கெல்லாம் செஞ்ச கேடுகட்ட வேலையால இந்த ஊரே நீங்க லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னு தானே பேசிட்டு இருக்கு. ஊர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு மாமா, அதே நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? மடி, நீ கொஞ்சம் அமைதியா இருடாமா. மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன். மாப்பிள்ள, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? உங்க ஆபீஸுக்குள்ள கொண்டு வந்து இவங்களே பணத்தை வச்சுவிட்டு நீங்க லஞ்சம் வாங்கினதா மாட்டி விட்டது இவங்க. நீங்க என்னடா இவங்க மேல கோவப்படாம என் மேல கோவப்பட்டு இருக்கீங்க? நான் லஞ்சம் வாங்கல. நான் நிரபராதின்னு என்னால நிரூபிச்சுக்க முடியும். அதை வச்சு இந்த ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. நீ என்ன பிரபு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படிப்பா பேச சொல்றீங்க? சபையில வச்சு நான் அவமானப்படுத்துற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? ஏங்க யார் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது? அதுல போதும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசாத. ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாடி விடுறாமா, என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேண்டாமா. மாப்பிள்ளைகிட்ட இதை பத்தி எதுவும் கேட்காத. கேட்காம வாய் முன்னாடி நிக்க சொல்றீங்களா? அவர் பேசினதை கேட்டு என் நெஞ்சு அப்படியே துடிச்சு போயிட்டு இருக்குங்க. அவர் லஞ்சம் வாங்கினதா சொல்லி மாட்டி விட்டவங்க எல்லாரும் நல்லவங்களா போயிட்டாங்க. அவங்கள மன்னிக்க கூடாதுன்னு சொல்ல நீங்க கெட்டவங்களா போயிட்டீங்களா? ஏங்க அவர் உங்ககிட்ட கோவப்படுறாருங்க. இந்த அவமானம் நமக்கு தேவையா? ஐயோ மனோரி, அட நீங்க இருங்கங்க. அவங்க சின்ன மருமக திருந்திட்டா இந்த வீட்ல இருக்கிறவங்க சந்தோஷமா வாடுறேன்னு சொல்றாங்க. அதை எல்லாரும் நம்புறாங்க. அது எப்படி பண்ணிட்டு போட்டுங்க, நமக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களாச்சு அவங்க மருமகளாச்சு. இதுல கருத்து சொல்றதுக்கும் முடிவு சொல்றதுக்கும் நாம யாரு? அம்மா மனோகரி, கொஞ்சம் அமைதியா இருமா. நீங்க பேசாம இருங்கண்ணே. பாவம் ஒரு இடம், பழி ஒரு இடம்னு சொல்லுவாங்க. அதை இப்ப நான் கண்கூடாவே பாத்துட்டு இருக்கேனே. போதுண்ணே போதும். ஏங்க எதுக்காக இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மாப்பிளே வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளாதான் போவேன்னு சொல்லுவீங்களா? வேணாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. வாங்க வாங்க போலாம், இப்பவே போலாங்க. அகல்யா ஜெகன் வாங்க வாங்க சொல்றல. வாங்க சித்தி வாங்க. சிவா நீங்க தானே இந்த ஃபங்க்ஷனை நடத்தி வைக்கணும். ஏ மாதிர, நாங்களா தாலி எடுத்து குடுக்கறோம்னு சொன்னோம்? இங்கதான் சபையில பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களே தாலி எடுத்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சுக்கோ. நாங்க போறோம். சித்தி ப்ளீஸ். ஆதர, எல்லாருமா சேர்ந்து என்னையும் அப்பாவையும் தாலி எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னீங்க. நீங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம்லாம் நான் கோவப்படலமா. சத்யாவோட அம்மா தாலி எடுத்து கொடுக்கலாமா, அது சரியான்னு கேட்டேன். நீ சரின்னு தான் சொன்ன. அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு வார்த்தை நான் பேசியிருப்பேனா? எப்படியாவது இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும்னு தான் நானும் நினைச்சேன், உங்க அப்பாவும் நினைச்சாரு. ஆனா பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க அழுது நடிச்சு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுக்க முடியாமதான் உங்க அப்பா சொல்லி காட்டினாரு. மத்தபடி மாப்பிளைய குத்தி காட்டி பேசணும்னு சத்தியமா உங்க அப்பா நினைக்கவே இல்ல. அது எனக்கு தெரியும் சித்தி. நீ நினைச்ச என்ன பிரயோஜனம்? இங்க இருக்கிறவங்க யாருமே அதை பத்தி நினைக்கலையே. சிவா சிவா, போகாதப்பா போகாதப்பா. சமந்தி போகாதீங்க சமந்தி, இருங்க சமந்தி. இல்ல சமந்தியம்மா, இதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. இந்த விசேஷம் நல்ல விதமா நடக்கணும்னா நாங்க இங்க இருந்து போறதுதான் நல்லது. இத வருத்தப்பட்டோ கோவப்பட்டோ சொல்லல சம்பந்தியம்மா. இந்த விசேஷம் நல்ல விதமா நடக்கணுமேங்கிறதுக்காக சொல்றேன்.
வர்ற சம்பந்திமா. மாமா 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 போகாதீங்க. மாமா இருங்க மாமா. நான் லஞ்சம் வாங்கினேன்னு திரும்ப திரும்ப சொன்னதுனால தான் நான் கோவப்பட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஐயோ மாப்பிள்ள, நீங்க ஏன் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? என் புள்ள இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து எவ்வளவு இம்சை, தொந்தரவு, கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எதையாவது என் புள்ள வந்து என்கிட்ட சொல்லியிருக்குமா? அதனால இந்த குடும்பம் வீணா போன என்னைக்காச்சும் என் புள்ள நினைச்சிருக்குமா? இந்த புள்ளைய பத்தி நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு புரியாது. இந்த புள்ளையோட கொடூர முகம் ஒரு நாள் வெளியில வரும். மாப்பிள்ள, நான் புறப்படுறேன் மாப்பிள்ள. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசு காயப்படுறாப்புல நான் பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. ஐயோ மாமா. அப்பா மாடு, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுடா அம்மா. எனக்காகவும் பேச முடியாம, இந்த குடும்பத்துக்காகவும் பேச முடியாம இருதலை கொல்லி எறும்பாட்டம் தவிக்கிறடா அம்மா. அது அப்பாவுக்கு தெரியுதுடா. ஜாக்கிரதையா இருந்தாம்மா, கவனமா இரு. எல்லாருக்கும் போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் மாமா. ஆமா ஆமா மாமா. என்ன மாமா, அதான் அண்ணா மன்னிப்பு கேட்டுருச்சுல, நீங்க போகாம இங்கே இருங்க மாமா. மாப்பிள்ள, நான் இங்க இருந்து போனாலும் என் மனசு ஃபுல்லா இங்கே தான் சுத்திக்கிட்டே இருக்கும். எங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். நல்லா இருப்பீங்க மாப்பிள்ள. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நிம்மதியா இருங்க. அத்தா நீங்களாவது சொல்லுங்க அத்தா. நாங்க வரோம் தம்பி. மாமா மடி ஒண்ணும் இல்லம்மா. மாமா போகாதீங்க மாப்பிள்ள, மாமா. நான் வர்றேன். போயிட்டு வரேன்டாம்மா, பாத்துக்க. வரேன் அதுல. மாமா ஏய் ஜெகன், ஹே ஆதிரை, இந்த மாங்கல்யத்தை என் கழுத்துல மாட்டே ஆகணும்னு துடியா துடிச்சல. இப்போ உன் புருஷனுக்கும் உங்க அப்பாவுக்கும் நடுவுலயே சண்டையை மூட்டி விட்டுட்டேன். இனிமே நீ இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதா இருந்தா நடத்திக்க. உன்னையும் குடும்பத்தையும் பிரிச்சு உங்க அப்பாவை நிரந்தரமா இந்த வீட்டு பக்கமே வர விடாம பண்றேன்.